இந்த உலகில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் ஒரு நாள் மரித்துதான் ஆக வேண்டும். இது இயற்கையின் நியதியாக கருதப்படுகிறது. சரி, என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த உலகிலே மரணம் எப்படி வந்தது? இதற்கு விட யாராலும் கொடுக்க முடியாது. மருத்துவராலோ விஞ்ஞானிகளாலோ அல்லது எந்த ஒரு மனிதனாலும் கொடுக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த மரணம் எப்படி வந்தது என்று சொல்லி அதற்கான விடையை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் மாத்திரமே பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நமக்கு பாவத்தை அழிக்கிற தெய்வமே நம்மை மீட்டெடுக்க வேண்டும். பிரார்த்தஸ்தான மந்திரம் ஒன்றை உங்களுக்காக சொல்லுகிறேன். பாப்போகம் பாபகன்மோகம் பாபாத்மா பாப சம்பவா திராகிமா புண்டரிக ஆகுஷம் சர்வ பாப ஹரிஹரே. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நான் பாவத்தில் பிறந்தவன், பாவம் செய்கிறவன், பாவத்தில் நிலைத்திருக்கிறவன், நான் பாவி, என் இதயத்தில் வாசமாயிருக்கின்ற தெய்வமே, எல்லா பாவிகளுக்கும் பரிகார பலியே என்னை ரட்சியும் என்று அர்த்தம். எல்லா பாவங்களுக்கும் பரிகார பலி யாரையா? அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அருமையானவர்களே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள். மனிதனுடைய பாவங்கள் பல்வேறு வகையாக இருக்கின்றன என்று நாம் இதற்கு முந்தைய காணொளியில் எல்லாவற்றையும் பார்த்து விட்டோம். ஆனால் எல்லா பாவங்களுக்கும் அடிப்படையான ஒரு பாவம் ஏசாயா 53:6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அந்த பாவம்? நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். அவனவன் தன் வழியிலே போனோம். தன் வழியிலே போயிட்டோம். கர்த்தரை போய் பார்க்கல, தேவனை பார்க்கவில்லை, தேவனுக்கு புறமுதுகை காண்பித்து விட்டோம். பாவம் எல்லாவற்றையும் செய்து விட்டோம். பாவத்திற்கு அடிப்படையான பாவம் இதுதான். ஓகே, அடுத்த வரி சொல்லுகிறது, கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசுவின் மேல் விழ பண்ணினார் என்று போட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அக்கிரமம் என்ற வார்த்தைக்கான எபிரேய வார்த்தை அவான். அவான் என்றால் அக்கிரமத்தை மாத்திரமல்ல, அக்கிரமம், அக்கிரமத்தினால் வருகிற தண்டனை, அந்த அக்கிரமத்தின் மூலமாக வருகிற எல்லா தீய விளைவுகளும் இயேசுவின் மேல் விழுந்தது. இதுதான் அதற்கு அர்த்தமாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அருமையானவர்களே, நல்லா கவனிங்க. நான் இருக்க வேண்டிய இடத்தில் ஸ்தானத்தில் இயேசு எனக்காக என்னுடைய அக்கிரமத்தையும் என்னுடைய அக்கிரமத்திற்கான தண்டனையையும் என்னுடைய அக்கிரமத்திற்கான எல்லா தீய விளைவுகளையும் ஏற்றுக்கொண்டார். அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து அவருடைய பாவமில்லாத கீழ்ப்படிதலின் மூலமாக வருகிற எல்லா நன்மைகளையும் எனக்கு தந்தார். இதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த தெய்வீக பரிமாற்றம். இந்த தெய்வீக பரிமாற்றத்தின் அம்சங்களை, கூறுகளை, பகுதிகளை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு காணொளியிலும். முதலாவது காணொளியில பார்த்த காரியம், ஜீசஸ் வாஸ் punished that we might be forgiven. நாம் மன்னிக்கப்படும்படிக்கு இயேசு பலியானார், தண்டனை ஏற்றுக்கொண்டார். இது முதல் காரியமாக இருக்கிறது. இரண்டாவது கூறு, Jesus was wounded that we might be healed. நாம் சுகமடையும்படிக்கு இயேசு காயமானார். இது மூன்றாவது காரியமாக இருக்கிறது. இரண்டாவது காரியமாக இருக்கிறது. மூன்றாவதாக, Jesus was made sin with our sinfulness that we might be made righteous with his righteousness. இயேசுவின் நீதியை நாம் பெறும்படிக்கு அவர் நம்முடைய பாவத்தினால் பாவமாக்கப்பட்டார். இது மூன்றாவது காரியம். இப்போது நான்காவது ஒரு சிறப்பம்சம், தெய்வீக பரிமாற்றத்தின் ஒரு அம்சம் என்ன என்றால், இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் நாம் பங்குள்ளவராகும்படிக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய மரணத்தை ஏற்றார். Jesus died our death that we might receive his life. Jesus died our death that we might receive his life. அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் நாம் பங்குள்ளவர்களாகும்படிக்கு அவர் நமது மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இது
இந்த தெய்வீக பரிமாற்றத்தின் நான்காவது கூறாக அம்சமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த தெய்வீக பரிமாற்றத்தை பார்க்கும் பொழுது எல்லா பாவத்தின் இறுதி விளைவும் மரணம்தான். எல்லா பாவத்தின் இறுதி விளைவும் மரணம்தான். நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் மரணம் எப்படி வந்தது என்று சொல்லி எந்த விஞ்ஞானிகளாலோ எந்த மருத்துவராலோ எந்த ஒரு மனிதனாலோ சொல்லவே முடியாது. பரிசுத்த வேதாகம் மாத்திரம்தான் மரணம் எப்படி வந்தது என்று தெள்ள தெளிவாக சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. பார்த்தீங்கன்னா ரோமர் 6:23 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் கவனிங்கள், தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அவனை என்றென்றைக்கும் வாழ்கிறவனாகத்தான் படைத்தார். அழியா தன்மையோடு தான் படைத்தார். என்றைக்கு அவன் பாவம் செய்தானோ அன்றைக்கு மரணம் அவனுடைய சரீரத்திற்குள்ளாக வந்துவிட்டது. இப்படித்தான் உலகத்தில் மரணம் வந்தது என்பது சொல்லி பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளமே மரணம் என்று சொல்லி பார்க்கிறோம். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்திலே 18வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதே போல அப்போஸ்தலராகிய யாக்கோபு அவருடைய நிருபத்திலே 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே, இச்சையானது கர்ப்பம் தரிக்கும் பொழுது பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். எப்படி? இச்சையானது கர்ப்பம் தரிக்கும் பொழுது பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இங்கு நம்முடைய பாவங்களால் அடையாளப்படுத்தப்படுகிறார். ஜீசஸ் வாஸ் ஐடென்டிஃபைட் வித் our sins. நம்முடைய பாவங்களால் அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். அவர் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்படுகிறது. அப்பொழுது அவர் மரிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக வருகிறார். நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, எபிரேயர் 2:9 எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார், நமக்காக மரணத்தை உத்தரித்தார், தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக வந்தார் என்று சொல்லி எல்லாம் எபிரேயர் 2:9 போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். ஹல்லேலூயா. Jesus suffered our death. Jesus tasted death for everyone. இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை உத்தரித்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை உத்தரித்தார், மரணத்தை அவர் ருசி பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பதிலாக அவர் அவருடைய ஜீவனில் பங்குள்ளவர்களாகும்படி நம்மை மாற்றி இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? Glory to Jesus. பாருங்கள், Jesus died our death that we might receive his life. இயேசுவின் ஜீவனில் நாம் பங்குள்ளவர்களாகும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ரோமர் 6:23 நாம் ஒரு வசனம் சொன்னோம், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த அடுத்த வரியை பாருங்க, தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. Glory to Jesus. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். நன்றாக கவனிங்கள், Jesus died our death that we might receive his life. இயேசுவின் ஜீவனில் நாம் பங்குள்ளவர்களாகும்படிக்கு அவர் நமது மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இதுதான் தெய்வீக பரிமாற்றத்தின் 4வது அம்சமாக இருக்கிறதை நாம் காண முடிகிறது. நாம் ஜெபம் செய்வோமா? அதுக்கு முன்னால அதுக்கு முன்னாடி நம்ம அறிக்கை பண்ண வேண்டும். நல்லா திரும்ப அறிக்கை பண்ணுங்க, சொல்லுங்களேன். இயேசு நாம் அவருடைய ஜீவனில் பங்குள்ளவர்களாகும்படிக்கு நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இதுதான் அந்த தெய்வீக பரிமாற்றத்தின் 4வது அம்சம். இப்போ சிங்குலர்ல சொல்லுங்க,
நான் இயேசுவின் ஜீவனில் பங்குள்ளவனாகும்படி இயேசு எனக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க, இயேசுவின் ஜீவனில் நான் பங்குள்ளவனாகும்படிக்கு இயேசு என்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் ஜீவனில் நான் பங்குள்ளவனாகும்படிக்கு இயேசு என்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் ஜீவனில் நான் பங்குள்ளவனாகும்படிக்கு இயேசு என்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஜெபம் செய்வோமா? பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான செய்திக்காக ஸ்தோத்திரம். நான் இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனில் பங்குள்ளவனாகும்படிக்கு இயேசு கிறிஸ்து என்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் உம்முடைய ஜீவனில் பங்கு பெறும்படியாக நீர் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் நீர் மரணத்தை ஏற்றுக்கொண்டீர். அருமையான இந்த செய்தி, இந்த தெய்வீக பரிமாற்றத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவருமே இந்த தெய்வீக பரிமாற்றத்தின் இந்த அம்சத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, இந்த ஜீவனில் பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.